தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தடுப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். மாவட்ட வாரியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் போதைப்பொருள் தடுப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, இந்த ஆலோசனை தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை சார்பான முக்கிய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், அதே போன்று தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக எதிர்க்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தமிழகம் முழுவதும் போதைப் பொருளை தடுப்பதற்காக தமிழ்நாடு அரசின் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே போதைப் பொருள் விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் மாவட்ட வாரியாக எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள், அதே போன்று பதியப்படக்கூடிய வழக்குகளின் விவரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது முக்கிய ஆலோசனையில் ஈடுபடுகிறார். அது மட்டுமல்லாமல் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தலைமைச் செயலாளர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்ற நிலையில் இன்று முதலமைச்சர் தலைமையில் முக்கிய ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனையில் மாவட்ட வாரியாக போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள், அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது, போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்பது குறித்த முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களில் கூடுதல் கண்காணிப்புகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பல்வேறு முக்கிய அறிவுரைகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வழங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில்தான் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்காணிப்பது, அதே போன்று எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.